இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் படுபயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஒரு ரயிலில் தனக்கு இடம் கிடைக்காத காரணத்தினால மக்கள் எல்லாம் ஏசி பெட்டியோட கண்ணாடியை உடைச்சி அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. கும்பமேளாவுக்கு போகிறதுக்காக மக்கள்லாம் காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு இடம் கிடைக்காத சமயத்தில் தான் இப்படிப்பட்ட காரியத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இதோடைய முழுமையான பின்னணி பற்றி பார்க்கும்போது 12 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவுக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இதை சமாளிக்கிற வகையில் தங்குறதுக்காகவோ நீராடுறதுக்காகவோ போக்குவரத்துக்காகவோ எந்தவித வசதியும் செஞ்சு தராம இந்த பாஜகவுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இதன் மூலமா வரக்கூடிய கஷ்டத்தை பக்தர்கள் தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குது. பீகார் மாநிலம் மதுபானி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல கும்பமேளா நடக்கிற பிரக்யாராஜ் பகுதிக்கு போறதுக்காக நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேஷன்ல ஜெய்நகர்ல இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து நிற்கவும் அந்த ட்ரெயின்ல எல்லா மக்களும் ஏற முற்படும் போது அந்த ட்ரெயின்ல ஏற்கனவே கூட்டம் இருந்ததால அந்த ட்ரெயின்ல கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படுது. எனவே பலரும் அந்த கூட்ட நெரிசலை சிக்கி காயமடைறாங்க. நிறைய பேர் ஏற முடியாம ட்ரெயினுக்கு வெளியே நிற்கவும் அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம ஏசி பெட்டிகளுக்குள்ள ஏற முற்படுறாங்க. ஆனா ஏசி பெட்டிகளோட கதவு சாத்தி இருக்கவும் அதுக்கு அடுத்துதான் மேலும் ஆத்திரம் அடைஞ்சு அந்த ஏசி பெட்டிகளோட கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ணாடியா உடைச்சி அதுக்குள்ள மக்கள் போக முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பகுதியாகத்தான் இந்த வீடியோ வெளியாகி படுபயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி கூட்ட நெரிசல் தாங்க முடியாம போறதுக்கு இடம் கிடைக்காம கண்ணாடியை உடைக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த கும்பமேளா ஆரம்பிச்ச ஜனவரி 13 அன்னைக்கு இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கண்ணாடி உடைக்கிற சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கடுத்து ஜனவரி 28ஆம் தேதி இதே போல ஒரு கண்ணாடி உடைப்பு சம்பவம் நடைபெற்றிருக்குது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட மோடியோட தொகுதியான வாரணாசியில ஒரு ட்ரெயின் இன்ஜினுக்குள்ளேயே மக்கள் கூட்டமா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்க இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. மேலும் இந்த கண்ணாடி உடைப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்குது இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன்ல ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கே முறையா சீட்டு கிடைக்காம அலல்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெண் ஒருத்தர் கும்பமேளாவுக்கு போறதுக்காக ட்ரெயினுடைய டாய்லெட்லயே பயணிச்சதா பதிவிட்டு இருந்தாங்க. ஆக முறையா ஏற்பாடு செய்யாத அரசுகளால இப்படி மக்கள் தான் தினந்தோறும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக கும்பமேளாவுக்கு போகக்கூடியவங்க தனக்கு இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஆத்திரத்திலையும் இயலாமையிலையும் இப்படி கண்ணாடியை உடைச்சி ட்ரெயின்குள்ள பயணிக்கிறது அப்படிங்கிறது தொடர்கதையா மாறிட்டு வருது. முறையான ட்ரெயின் வசதி இல்லாம புக் பண்ணியுமே இடம் கிடைக்காம கால் வைக்க கூட இடம் இல்லாம அந்த சூழல் அந்த மனிதர்களை எவ்வளவு கொடூரமிக்கவர்களா மாத்திருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தாவே நமக்கு தெரியும். உள்ள வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. இந்த கண்ணாடியை உடைச்சா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற எந்தவித சிந்தனையும் இல்லாம அவ்வளவு மூர்க்கமா அந்த கண்ணாடியை உடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. எனவே இதை கண்டிச்சு தான் பலரும் பதிவுகளை போட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய ரயில்வே துறையோட ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசு இந்த கும்பமேளாவுக்கு விளம்பரம் பண்ணி மக்களை வரவேற்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வரக்கூடிய மக்களுக்கு முறையான ஏற்பாடுகளை செய்யாம இப்படி மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 30 லிருந்து 40 கோடி மக்கள் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அனுமானம் இருக்கும்போது அதுக்குன்னு எவ்வளவோ ஸ்பெஷல் ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம், ஸ்பெஷல் ட்ரெயின்ல விட்டுருக்கலாம். ஆனா இதை எதையுமே யோசிக்காத, இது எதையுமே செய்ய மனசு இல்லாத ரயில்வே துறை அமைச்சரும் சரி, உத்தரப்பிரதேச அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி இந்த விஷயத்துல தவறு செஞ்சு கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களெல்லாம் நீராடிக்கிட்டு ஜாலியா தான் இருக்கிறாங்க, மக்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இப்படி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கிற கருத்தை பார்த்தோன்னே தான் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. கடந்த வருடம் அயோத்தியில ராமர் கோயில் திறப்பப்போ அந்த அயோத்தி பகுதியில ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்தினாங்க, ஏர்போர்ட்டை கட்டினாங்க. தமிழ்நாடு உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த அயோத்தி பகுதிக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டுருந்தாங்க. ஆக தேர்தல் நெருங்கிட்டு இருந்த சமயத்துல அயோத்தியை அரசியல் களமா கொண்டு அந்த ஏற்பாடுகளை செஞ்சு பிஜேபி லாபம் தேட பார்த்தாங்க. ஆனா இப்போ அரசியல் இல்லாத சமயத்துல இந்த கும்பமேளாவில் கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு பல்வேறு உயிர்கள் பலியாகி இருக்க சமயத்துல இங்க ரயில்கள்ல கூட்ட நெரிசல் காரணமா பல்வேறு நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. மேலும் கண்ணாடி உடைப்பு போன்ற சம்பவங்களால பல்வேறு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு மக்களுடைய பயணமே பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இதுவே இந்த வருஷத்துல உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தலோ இல்ல நாடாளுமன்ற தேர்தலோ நடந்துச்சுன்னா இங்க நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். ஏற்கனவே இந்த கும்பமேளாவுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோடி ரூபாய் அப்படிங்கிறது பல
400 கோடி ரூபாயா கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இவங்களுக்கு மக்கள் மேலேயோ இல்ல பக்தர்கள் மேலேயோ, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்து மக்கள் மேலேயோ கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இவங்களுக்கு கை வந்தது என்னன்னா முழுக்க முழுக்க அரசியல் பண்றது மட்டும்தான். மதத்தை பிரச்சாரம் பண்ணி எப்படி அரசியல் பண்ணலாம், ஒரு மத விழாவை எப்படி அரசியல் விழாவை ப்ரொமோட் பண்ணி அதுக்கு நம்ம ஆதாயம் தேடலாம் அப்படின்னு சொல்லி குறுகிய மனப்பான்மையில மதவாத அரசியலை செய்யறது மட்டுமே தான் பாஜக கண்ணு கருத்துமா இருக்கிறாங்களே தவிர, இந்த கும்பமேளாவுக்கு அதிகப்படியான மக்கள் வர போறாங்களே, அவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தா நமக்கு தானே நல்ல பேரு அப்படின்லாம் யோசிக்க தெரியாம இப்படி டாய்லெட்லயும் கண்ணாடியை உடைச்சும் பயணிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு மக்களை தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மோடி ஆகட்டும், யோகி ஆதித்யநாத் ஆகட்டும், ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் ஆகட்டும், எல்லாருமே நாங்களாம் இந்துக்கள், நாங்க தான் இந்துக்களுக்கே பாதுகாவலர்கள் அப்படின்னு என்ன பெருமை பேசினாலும் சரி, அவங்களுடைய உண்மை முகமும் அவங்க சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்காருடைய வண்டவாளங்களும் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல வெளிப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கறதா மறைக்க முடியாத உண்மையா இருக்குது. கிட்டத்தட்ட கும்பமேளாவே நிறைவடையக்கூடிய சமயம் வந்துருச்சு. இப்ப வரைக்குமே முறையான ஏற்பாடுகள் செய்யாம தினம் தினம் ஏதோ ஒரு விபத்து, மக்கள் தங்குமிடம் இல்லாம கஷ்டப்படுற வீடியோக்கள், தீ விபத்து, கூட்ட நெரிசல், மக்கள் அல்லல் படுற வீடியோக்கள் தான் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா இதையெல்லாம் மறைக்கிற வகையில பாத்தீங்களா இத்தனை கூட இந்துக்கள் ஒரே இடத்துல கூடி சங்கமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதுதாங்க சனாதனத்தோட பவர் அப்படின்னு சொல்லி மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் பேசுறது தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது.